ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாட்டுக்கோழி கறி ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாய் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், என் அக்காவுக்கு சோம்பு பிடிக்காதா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து அதில் மிளகா போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் தலை வதங்கிட்டதுமே தக்காளி போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் போட்டுக்கலாம். எதுக்கு மஞ்சள் தூள் இப்பே போடுறோம்னா கொஞ்சம் அதிகமாக, அப்போ தான் வந்து ஸ்மெல் வராது கறி போட்டால். நல்லா வதங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த அளவு வதங்கிட்ட அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சமைக்கிறது சாதாரண ஆள் கிடையாது. ஷெஃப்பு 5 டிகிரி முடிச்சிருக்காங்க ஷெஃப்ல. பெப்பர் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்,
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாட்டுக்கோழி கறி போட்டுக்கலாம். ஒரு அவியல் போட்டிருக்கோம் நம்ம. அதை ஒரு அவியல் மட்டும் போட்டுட்டு அதை எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு அவியல் போட்டுட்டோம். அப்படியே இப்போ நம்ம அது கறியை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா கிளறிக்கலாம். ஒரு அவியல் போட்டுருங்க நாட்டுக்கோழி கறி செஞ்சால். ஏன்னா அது வேக கொஞ்சம் லேட்டாகும். ஹார்டாக இருக்கும் சொல்கிறாங்க பாருங்கள் ஷெஃப்பு. ஷெஃப்கிட்ட எதனா டவுட் வேணுன்னா கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் 65 மசாலாவும் போட்டுக்கலாம். உங்ககிட்ட இருக்க மசாலா போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதில் நார்மலாகவே தண்ணி சுரக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி விடலாம். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள் தண்ணி சுரந்துருச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சோம்னா அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். கறி வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். கறி வேகிறதுக்கு இந்த தண்ணி ஆட் பண்ணணும் நம்ம. இது கிட்னிலாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோழி வந்துட்டு பக்கத்து வீட்டில் இருந்துச்சு. நாங்கள் பிடிச்சிட்டு போயிட்டு உரிச்சு வாங்கிட்டு வந்து செய்கிறோம். நீங்களும் உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தால் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா காரம் பத்தலை. நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வேகட்டும். கொஞ்சம் நேரம் எடுக்கணும். நாங்கள் லாஸ்ட்டில் வெந்ததும் உங்களுக்கு காட்டுறோம். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த அளவுக்கு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.